வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஒரு பிஸ்டேங்குக்குரிய ஏர் பம்ப். நான் நிறைய ஏர் பம்ப் பார்த்துருப்போம், அதாவது ஆக்சிஜன் மோட்டர்னு சொல்லுவோம். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இது வந்து சத்தம் இல்லாதது, சவுண்ட் ப்ரூஃப். அந்த சத்தம் கேட்காது. அப்போ நைட்டில் எல்லாம் எந்தவித டிஸ்டர்பும் இல்லை. ஃபிஷ்ஷுகளுக்கு ஏர் ஆக்சிஜன் வந்து ஈஸியாக கொடுக்கக்கூடிய இருக்கும். மற்ற ஒரே தடவையில் 2 பைப் போட்டி நான் கொடுக்கலாம், 2 டேங்க்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ நாங்கள் இதை உடைச்சி பார்ப்போம். இது வந்து உக்ரைனோட தயாரிப்பு தான் இது, சரியா? அதாவது அக்யூரியம் ஏர் பம்ப்ஸ் உங்களுக்கு சைலண்ட் போட்டிருக்காங்க. இதுக்குரிய வோல்டேஜ் எத்தனை, என்ன சைஸ், எத்தனை லிட்டர் டேங்குக்கு வந்து இது வேலை செய்யும், அதாவது நல்லா வேலை செய்யும்ன்றதெல்லாம் போட்டிருக்கு. அதாவது இது ஒரு 3 பேட்ரி மின்சக்தியை கொண்டது. இது வந்து 200 லிட்டருக்குரியது. ஓகே, நாங்கள் இதை உடைச்சி பார்ப்போம். ஓகே, நாங்கள் இதை வந்து பார்ப்போம் என்ன இருக்கு உள்ளேண்டா. ஏண்டா இந்தியாவில் எல்லாம் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி எடுத்தால் உள்ளுக்கு செங்கல் எல்லாம் வச்சு அனுப்புகிற வரலாறு இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது வந்து 2 வருஷ கேரண்டியோட. ஓகே, அதாவது இது ஒரு மினி மோட்டர், சின்ன ஒரு மோட்டர், என்ன வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸி. ஓகே, இதுக்கு எங்களுக்கு இதுக்குரிய பயர் கொடுத்துருக்காங்க, 2 பயர். எனக்கு வந்து இப்போ 2 பயர் கட்டாயம் தேவைன்னு சொன்னால் 2 டேங்குக்கு நான் கூட்ட போகிறேன். அதாவது ஒன்று ஏற்கனவே குட்டி போட்டிருக்கு மீன், மற்றது வந்து குட்டி போட போகுது, அதாவது கோல்ட் பீஸ் குட்டி போட போகுது. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கேன். இதுக்குரிய விளக்கங்கள் வந்து இந்த பேப்பரில் வந்து விவரமாக இருக்குது. அதில் இதை ஸ்கேன் பண்ணினோம்னு சொன்னால் நாங்கள் டீட்டெயில்ஸாக ஃபோனில் பார்த்து கொள்ளலாம். ஓகே, இதில் ஒன்று போட்டிருக்கு. பார்த்தால் இது அண்டர் வாட்டர் பம்ப் மாதிரி இருக்குது. ஆனால் இது அண்டர் வாட்டர் பம்ப் இல்லை, இது வெளியில் தான் வெஜ்ஜி செய்ய வேணும், சரியா? இல்லை, அதுக்குரிய படம் போட்டிருக்கு. நீங்கள் தப்பி தவறையும் தண்ணிக்குள்ளே போட்டுற வேண்டாம் என்று. தண்ணிக்குள்ளே போட்டால் கதகாளி, அவ்வளவுதான். சரி, ஓகே, நாங்கள் இன்றைக்கு எங்களோட ஃபிஷ் டேங்குக்கு இதை வந்து செய்ய போகிறோம். ஓகே, நான் செய்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து 2 மீன் தொட்டிக்குள்ளேயும் வந்து நாங்கள் அந்த ஆக்சிஜன் பயிரை விட்டுருக்கோம். கொஞ்சம் கூடத்தான் பெறுது ஆக்சிஜன். ஆனால் சேவ் பண்ணினாலும் நான் கொஞ்சம் இதில் வந்து நான் ஒரு சின்ன கட் ஒன்று போட்டு ஆக்சிஜன் வேகத்தை குறைச்சிருக்கேன். இதுக்குள்ளே வந்து 2 கோல் விஸ் விட்டுருக்கேன் குட்டி போடுறதுக்காக, முட்டை வர்றதுக்காக. இதுக்குள்ளே ஆல்ரெடி முட்டை இட்டு கொஞ்செல்லாம் பொரிச்சிருக்குது. ஓகே, இந்த இங்கேயும் நிறைய குட்டிகள் இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து புதுசாக குட்டிகள் போட்டிருக்கணும். ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்த வீடியோவில் நான் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.